நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் ஆலோசனை செய்யாமல் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவது என்பது ஒரு தவறான காரியம் என்பதை வெளிப்படுத்த வேண்டி நடந்ததையும் நடந்து கொண்டிருப்பதையும் ஒரு சிறிய கதை வடிவில் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு பெரிய ஜோசிகாரர் இருந்தார். ஜோசிகாரனால் எந்த கிரகம் எங்கே போகுது, அந்த எந்த கிரகம் இன்றைக்கி எந்த கிரகத்தை வீட்டில் இந்த கிரகம் வந்து நிற்கிது, அதனால் மனுஷனுக்கு என்ன பிரயோஜனம், மனுஷனுக்கு என்ன லாபம் நஷ்டம், இது எல்லாம் பற்றி ஆராய்கிற நல்ல ஜோசிகர் என்று சொல்லலாம். இவர் அப்படி ஒரு ஊருக்கு போகும்போது மேலே பார்த்து கொண்டே போனார். மேலே கிரகங்களை பார்த்து கிரகங்களுடைய எப்படி நகர்கிறது என்று அப்படியே பார்த்து கொண்டே போனார். பார்த்து கொண்டே போகும்போது ஒரு பெரிய குழி அவர் போகிற பாதையில் இருந்தது. அவர் அதை பார்க்காமல் கீழே தொப்புக்கட்டின் என்று விழுந்து விட்டார். ஆனால் அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும் இவர் பெரிய ஜோசிகாரர் என்று. 4 பேர் உடனடியாக ஓடி வந்தார்கள். ஏன்னா சுவாமி, ஏன் சாமி இப்படி விழுந்துட்டீங்க, இல்லை மேலேயே பார்த்துட்டு வந்தேன்னா எப்படி கிரகமெல்லாம் எங்கே மாறுது எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு வந்தேன்னா அதுக்காக நான் கீழே இதை கவனிக்கலை என்று சொன்னான். மற்றவர்களுக்கு நல்லது கெட்டது என்று சொல்லி கொடுக்குற நீங்களே இப்போது குழியில் விழுந்து விட்டீர்களே, உங்கள் கிரக பிரகாரம் உங்களுக்கு என்ன ஆகுது அது கூட தெரியலன்னா என்ன சுவாமி என்று ஒரு ஏளனமாக அவரை பார்த்தார்கள். இது போலத்தான் வழியில் குருவிக்காரன் இருப்பான், பிடிக்காரன் இருப்பான். மற்றவர்களுக்கு அவன் மற்றவர்களுக்கு ஜோசியம் சொல்லி நீ அப்படி ஆவாய் இப்படி ஆவாய், அமெரிக்கா போவாய், லண்டன் போவாய் என்பார்கள். ஆனால் அவன் இருப்புதான் பிளாட்பாரத்திலும் ரோடாக கிளைப்பெட்டிக்கு தூக்கி கொண்டு போவான். அவனுடைய விதி என்ன என்று அவனுக்கு தெரியாது, ஆனால் மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டிருப்பான். இதே போலத்தான் பைபிள் அதிகாரத்தில் பார்த்தீர்களானால் சாமுவேல் ஒரு சவுலை ராஜாவாக்கினேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த சவுல் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று, இந்த பில்லி சோனியம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. இவன் என்ன செய்தான், தன்னை ராஜாவாக்கின அபிஷேகம் செய்த சாமுவேல் இறந்தவுடன் சாமுவேலை எழுப்ப வேண்டி ஒரு ஜோசிகாரி இடத்தில் அவன் போய் சேர்ந்தான். அவன் தன்னுடைய வேஷத்தை மறைத்து அந்த அம்மாவிடம் போய் சாமுவேலை எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மெழுகு வச்சு அப்படியே வச்சு நகர்த்துவாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. அது கொஞ்ச நாள் போன சொல்லிக் கொடுக்குறேன். இப்படி இருக்கும். அப்படி உடனடியாக இவனுடைய வாய்ஸு, இவனுடைய தோரணை கேட்டவுடன் அந்த அம்மாளுக்கு அந்த அம்மா அவனே ஜோசிகாரி, அவளுக்கு தெரியாதா வந்திருக்கிறது சவுல் என்று தெரியாதா? சவுலே, நீங்கள் மாறு வேடம் விட்டு வந்தது என்ன என்று கேட்டார். இவன் பல பேர்த்துக்கு அதிகாரம் பண்ணுகிறவன், அரசாளுகிறவன். இவன் பல பேருக்கு யோசனை சொல்கிறவன், பல பேர்த்துக்கு தீர்ப்பு வழங்குகிறவன். இவன் போனது ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. அவனை தள்ளி தாவீது ராஜாவாக்கிறது என்பது அதனுடைய பல காரணங்களில் இதுவும் ஒன்று என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு, நாம் நல்லது செய்து நன்மையாக நடந்தால் நாம் எதை விதைக்கிறோமோ அது அறுக்கப்படும். தினை விதைத்தால் தினை அறுப்பீர்கள், வினை விதைத்தால் வினை அறுப்பீர்கள். நல்லது செய்யுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நன்மையே செய்வார் என்று கூறி இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?